வணக்கம். இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். லாஜிக் கேட்கள் கட்டுமானம் மற்றும் சோதனையை ஆராய்வதன் மூலம் டிஜிட்டல் சர்க்கியூட்ரி உலகில் காலடி எடுத்து வைப்போம். டிஜிட்டல் சர்க்கியூட்ரிகளை பகுத்தாய்வு செய்வதற்கும் வடிவமைப்பதற்கும் தேவையான கருவிகளையும் இந்த அமர்வு வெளிப்படுத்துகிறது. குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ஐசிகளை பயன்படுத்தி NAND, NOR மற்றும் XOR கேட்களை கட்டமைக்க முடியும். சுவிட்ச்கள் மற்றும் எல்இடிகள் பயன்படுத்தி NAND, NOR, XOR கேட்களின் ட்ரூத் டேபிள்களை சரிபார்க்க முடியும். அட்வான்ஸ் லாஜிக் கேட்ஸ் என்பது லாஜிக் கேட்களின் ஒரு குழுவாகும். அவை குறிப்பாக NAND, NOR மற்றும் XOR கேட்கள் என அழைக்கப்படுகின்றன. லாஜிக் கேட்ஸ் உருவாக்குவதற்கும் சோதனை செய்வதற்கும் தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை முதலில் நாம் பார்க்கலாம். நமக்கு பின்வரும் கருவிகள் தேவைப்படும். ஒழுங்குபடுத்தப்பட்ட டிசி மின் சப்ளை 0 to 30 வோல்ட் 3 ஆம்பியர் 1 எண், புறாவுகளுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1, வயர் ஸ்ட்ரிப்பர் 1, மூக்கு இடுக்கி 1. நமக்கு பின்வரும் பொருட்கள் மற்றும் காம்பனன்ட்கள் தேவைப்படும். பிரெட்போர்டு 1, ஐசி 7400 1, ஐசி 7402 1, ஐசி 7486 1, மினியேச்சர் டாகல் சுவிட்ச்கள் 2, ஹுக்அப் வயர் தேவைக்கேற்ப, ரெசிஸ்டர் 330 ohms 14 வாட் CR25 1, எல்இடி 5 mm 1, ஐசிக்கான டேட்டா ஷீட் தேவைக்கேற்ப. ஐசி 7400 பயன்படுத்தி NAND கேட் லாஜிக்கின் கட்டுமானம் மற்றும் சரிபார்ப்பு செயல்முறை. நாம் செயல்முறைக்கு செல்வதற்கு முன் முதலில் NAND கேட்டை மதிப்பாய்வு செய்வோம். இந்த AND செயல்பாட்டின் காம்ப்ளிமெண்டை இந்த NAND கேட் குறிக்கிறது. இதன் பெயர் நாட் AND என்பதன் சுருக்கமாகும். NAND கேட்டுக்கான கிராஃபிக் சின்னமானது அவுட்புட்டில் பபிளுடன் கூடிய AND சிம்பலை கொண்டுள்ளது. இது AND கேட்டின் அவுட்புட்டில் ஒரு நிரப்பு செயல்பாடு செயல்படுகிறது என்பதை குறிக்கிறது. NAND கேட் நாட் AND அதன் அனைத்து இன்புட்களும் உண்மையாக இருந்தால் மட்டுமே தவறான அவுட்புட்டை உருவாக்குகிறது. கேட்டில் உள்ள அனைத்து இன்புட்களும் ஹை ஆக இருந்தால் மட்டுமே குறைந்த அவுட்புட் கிடைக்கும். ஏதேனும் இன்புட் லோவாக இருந்தால் ஹை அவுட்புட் கிடைக்கும். இப்போது செயல்முறையை பார்ப்போம். முதலில் தேவையான அனைத்து காம்பனன்ட்களையும் சேகரிக்கவும். அவைகள் நன்கு செயல்படும் நிலையில் உள்ளதை உறுதி செய்ய அவற்றை சரிபார்க்கவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டர் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் ஐசியை பிரெட்போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். மேலும் துல்லியத்திற்காக சர்க்கிட் வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பு உதவி குறிப்பு. நீங்கள் பின்களை பிரெட்போர்டில் சொருகும்போது பின்கள் வளைவதை இது தவிர்க்கும். ஐசியை கவனமாக கையாளவும். லிங்கிங் வயர்ஸ்களை பிரெட்போர்டுக்கு பவர் சப்ளையிலிருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். இது ஐசியின் லைஃப் பிளட் ஆன நம் விசிசி. பின்பு பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தவும். டாகல் சுவிட்ச்களின் 2 டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைக்கவும். S1 மற்றும் S2 இன்புட் பின்கள் 1 மற்றும் 2 உடன் இணைக்கவும். இதோ சில பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. சக்தியூட்டுவதற்கு முன் உங்களின் அசெம்பிளி செய்யப்பட்ட கேட் சர்க்கிட்டை சரிபார்க்கவும். ஐசியை சேதப்படுத்தும் அல்லது சர்க்கிட்டின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு ஷார்ட் சர்க்கிட்கள், சர்க்கிட்டின் அல்லது தவறாத இணைப்புகளை தவிர்க்க இது மிகவும் முக்கியமானது. ஐசியின் அவுட்புட் பின் 3உடன் ரெசிஸ்டரை இணைக்கவும். எல்இடிக்கு மின்சாரம் பாய்வதை மட்டுப்படுத்தி அதை எரிந்து கொள்ளாமல் பாதுகாக்கும். இப்போது ரெசிஸ்டரின் இலவச முனையில் எல்இடி ஆனோடை இணைக்கவும். கேத்தோடை கிரவுண்டுடன் இணைக்கவும். இது நமது NAND கேட்டின் அவுட்புட்டின் முடிவை தெளிவாக காண உதவும். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். டாகல் சுவிட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த நிலையில் உள்ளதை சரிபார்க்கவும். இது 00 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 00 காம்பினேஷனுக்கு நாம் எல்இடியை சரிபார்க்கவும். எல்இடி ஒளிர்வதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போது சுவிட்ச்களை 10 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும். இது ஒளிர்கிறது. இப்போது சுவிட்ச்களை 10 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும்.
அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிர்கிறது. இறுதியாக சுவிட்ச்களை 1-1 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். இப்போது எல்இடி ஒளிர்வதில்லை. அதாவது 1-1 காம்பினேஷனுக்கு அவுட்புட் 0ஆக மாறுகிறது. ஐசி 7402ஐ பயன்படுத்தி நார் கேட் லாஜிக்கின் கட்டுமானம் மற்றும் சரிபார்ப்பு. நாம் செயல்முறைக்கு செல்வதற்கு முன் நார் கேட்டை மதிப்பாய்வு செய்வோம். நார் கேட்டில் செயல்பாட்டின் காம்ப்ளிமெண்ட் ஆகும். அதன் பெயர் நாட் ஆர் என்பதன் சுருக்கமாகும். நார் கேட்டுக்கான சின்னம் அவுட்புட்டில் பபுளுடன் கூடிய ஓஆர் சின்னத்தை கொண்டுள்ளது. இது ஓஆர் கேட்டின் அவுட்புட்டில் ஒரு காம்ப்ளிமெண்ட் செயல்பாடு செய்யப்படுகிறது என்பதை குறிக்கிறது. கேட்டுக்கான 2 இன்புட்களும் லோ ஆக இருந்தால் ஒரு ஹை அவுட்புட் கிடைக்கிறது. 1 அல்லது 2 இன்புட்களும் ஹை ஆக இருந்தால் லோ அவுட்புட் கிடைக்கிறது. இப்போது செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து காம்போனன்ட்களையும் சேகரிக்கவும். அவைகள் நன்கு செயல்படும் நிலையில் உள்ளதை உறுதி செய்ய அவற்றை சரிபார்க்கவும். மல்டிமீட்டர் பயன்படுத்தி ரெசிஸ்டர் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் ஐசியை பிரெட் போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். மேலும் துல்லியத்திற்கான சர்க்கிட் வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். லிங்கிங் வயர்களை பிரெட் போர்டுக்கு பவர் சப்ளையிலிருந்து பிரெட் போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின் +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்னர் பின்கள் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். டாகல் சுவிட்ச்களின் 2 டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைக்கவும். S1 மற்றும் S2ஐ இன்புட் பின்கள் 1 மற்றும் பின் 3உடன் இணைக்கவும். ஐசியின் அவுட்புட் பின் 1உடன் ரெசிஸ்டரை இணைக்கவும். பிறகு ரெசிஸ்டரின் இலவச முனையில் எல்இடி ஆனோடை இணைக்கவும். பிறகு கேத்தோடை கிரவுண்டுடன் இணைக்கவும். இது நமது நார் கேட்டின் அவுட்புட்டின் முடிவை தெளிவாக காண உதவும். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். டாகல் சுவிட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த நிலையில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 00 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 00 காம்பினேஷனுக்கு எல்இடியை சரிபார்க்கலாம். அது ஒளிர்கிறது. 2 இன்புட்களும் குறைவாக இருக்கும்போது மட்டுமே நார் கேட் அவுட்புட் உருவாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது சுவிட்ச்களை 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும். அவுட்புட் எல்இடி ஒளிராமல் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போது சுவிட்ச்களை 10 காம்பினேஷனுக்கு மாற்றவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிரவில்லை. இறுதியாக சுவிட்ச்களை 11 காம்பினேஷனுக்கு மாற்றவும். இங்கேயும் அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிரவில்லை. ஐசி 7486ஐ பயன்படுத்தி எக்ஸார் கேட் லாஜிக்கை கட்டுமானம் மற்றும் சரிபார்ப்பு செய்யும் முறை. செயல்முறைக்கு செல்வதற்கு முன் எக்ஸார் கேட்டை சுருக்கமாக மதிப்பாய்வு செய்யலாம். எக்ஸார் கேட்டில் 2 இன்புட்கள் மட்டுமே உள்ளன. மற்ற கேட்டுகள் போலல்லாமல் இது 2க்கும் மேற்பட்ட கேட்களை கொண்டிருக்கவில்லை. இது ஒரு டிஜிட்டல் லாஜிக் கேட் ஆகும். இது ட்ரூ இன்புட்கள் எண்ணிக்கை ஒற்றைப்படையாக இருக்கும்போது ட்ரூ அவுட்புட்டை கொடுக்கும். இந்த கேட் பிரத்யேகமான அல்லது மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கிலிருந்து செயல்படுகிறது. அதாவது கேட்டில் உள்ள இன்புட்கள் 1 மட்டும் உண்மையாக இருந்தால் ட்ரூ அவுட்புட்களின் கிடைக்கும். 2 அவுட்புட்களும் லோ அல்லது இரண்டும் உண்மையாக இருந்தால் தவறான அவுட்புட் முடிவை கொடுக்கும். இப்போது செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து காம்போனன்ட்களையும் சேகரிக்கவும். அவைகள் நன்கு செயல்படும் நிலையில் உள்ளதை உறுதி செய்ய அவற்றை சரிபார்க்கவும். மல்டிமீட்டர் பயன்படுத்தி ரெசிஸ்டர் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் ஐசியின் பிரெட் போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். மேலும் துல்லியத்திற்கு சர்க்கிட் வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். இணைக்கும் கம்பிகளை பிரெட் போர்டுக்கு பவர் சப்ளையிலிருந்து பிரெட் போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின் +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்னர் பின்கள் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும்.
டாகல் சுவிட்சுகளின் 2 டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைக்கவும். S1 மற்றும் S2 ஐ இன்புட் பின்கள் 1 மற்றும் 2 இணைக்கவும். ஐசியின் அவுட்புட் பின் 1 ரெசிஸ்டரை இணைக்கவும். எல்இடிக்கு மின்சாரம் பாய்வதை மட்டுப்படுத்தி அதை எரிந்து கொள்ளாமல் பாதுகாக்கும். பிறகு ரெசிஸ்டரின் இலவச முனையில் எல்இடியின் ஆனோடை இணைக்கவும். பிறகு கேத்தோடை கிரவுண்டுடன் இணைக்கவும். இது நமது எக்ஸார் கேட்டின் அவுட்புட்டின் முடிவை தெளிவாக காண உதவும். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். டாகல் சுவிட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த நிலையில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 00 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 00 காம்பினேஷனுக்கு எல்இடி சரிபார்க்கலாம். அது ஒளிரவில்லை. இப்போது சுவிட்ச்களை 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும். அது ஒளிரவில்லை என்று நீங்கள் சரிபார்க்கலாம். இன்புட்டில் ஏதேனும் ஒன்றாக இருந்தால் எக்ஸார் ஹை அவுட்புட்டை தருகிறது. இப்போது சுவிட்ச்களை 10 காம்பினேஷனுக்கு மாற்றவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. எல்இடி ஒளிர்கிறது. இறுதியாக சுவிட்ச்களை 11 காம்பினேஷனுக்கு மாற்றவும். இங்கேயும் அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எல்இடி ஒளிர்கிறது. இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாங்கள் கற்றுக்கொண்டது ஐசிகள் பயன்படுத்தி NAND, NOR மற்றும் XOR கேட்டுகளை கட்டமைக்க முடியும். சுவிட்சுகள் மற்றும் எல்இடி பயன்படுத்தி NAND, NOR மற்றும் XOR கேட்டுகளின் ட்ரூத் டேபிள்களை சரிபார்க்க முடியும். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.